ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் வித் பேபி இந்த சேனல் வந்துட்டு எதுக்கான சேனல்? ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வரும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த சேனலோட ஓனர் நான் தான். ஸோ என் பேர் பாலாஜி. ஸோ என் ஃபுல் நேம் வந்து பாலாஜி ஜெயக்குமார். அதுதான் வந்து பிவி அப்படின்ற ஷார்ட் ஃபார்மாக வச்சுருக்காரு. ஸோ எக்ஸ்ப்ளோர் ஆக்சுவலாக என்னன்னா, நேமான கண்டென்ட் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, சேனல் வந்துட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். கிரிக்கெட் வீடியோஸ் இருக்கும், கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இருக்கும், அப்புறம் பாலிடிக்ஸ் வீடியோ இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஆக்சுவலாக ஒரு வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனராக வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு நார்மலாக பேசுகிறதுனா எல்லாருக்குமே கொஞ்சம் நிறைய டாக்கட்டிவ் பர்சன்ஸாக இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு டாக்கட்டிவ் பர்சன் தான். ஸோ எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு நம்ம எதுனா பேசி வீடியோஸாக போகலாம். நிறைய பேர் வந்துட்டு நான் என் ஒய்ஃப்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ நிறைய விஷயம் சொல்கிற, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது ஓகே, நம்ம ஏன் இதெல்லாம் யூடியூப்பில் பேசக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசுவோம், அவங்களுக்கு சில விஷயம் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எதனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதனா ஒரு மேட்ச் வச்சுக்கோங்க, இந்தியா வர்சஸ்னா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, இல்லை எங்கே மேட்ச் நடக்குது, எதுவுமே அவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு வீடியோ போட்டால் தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்களே அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த மைண்ட் செட் தான். ஸோ கேட்டகரிஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் வந்து கிரிக்கெட் ரொம்ப இதுவாக தெரியும். மற்றபடி பெருசாக வேறு எந்த ஸ்போர்ட்ஸும் அவ்வளோ தெரியாது. அப்புறம் பிகேஎல் கபடி, ப்ரோ கபடி லீக் அது ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ்னால் ரொம்ப கிரிக்கெட் வீடியோனா ரொம்ப ஓகே, இவர் வந்து ஆஃப் ஸ்பின்னரு, இந்த பிச் வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நான் ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட்டும் கிடையாது. ஸோ நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறோம், ஸ்குவாட் விட்டாங்க, ஸ்குவாடா யாரா யாரா இருக்கா அப்படின்ற போது அது நம்ம சேனல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஓகே, இவங்கலாம் ஸ்குவாட்ல இருக்காங்க. ஓ! மேட்ச் இங்க தான் நடக்குதா அப்படின்றது உங்களுக்கு புரியும். இத நீங்க கேட்கலாம். இத நான் எங்கனா நெட்ல போட்டு எடுத்துக்கலாம், எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது, நான் அதுக்கு தான் வந்துட்டு நீங்க நெட்ல போட்டு எடுக்கிற கேப்லயே நம்ம ஷார்ட்ஸ்லயோ இல்ல நம்ம சேனல் உங்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு வந்துரும். ஜஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு யார் யார் ஸ்குவாட்ல இருக்கா, யார் கேப்டன், யார் வைஸ் கேப்டன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல குடுத்துருவேன். அது தவிர்த்துட்டு வீடியோன்னு பார்க்கும்போது, ஏன்னா ஷார்ட்ஸ்ல அதுக்கு மேல டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. இதே வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வென்யூ டீட்டெயில்ஸு, மேட்ச் எங்க நடக்குது, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சின்ன நாலேட்ஜ் படி இவர் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா வந்து ஸ்குவாட்ல இருந்தாரு, இவர் இல்ல, யார் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சின்ன சின்ன இன்ஃபோ நம்ம வீடியோஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம சேனல்ல கிரிக்கெட்ட பத்தி பேசுறது. ஏன் இது இவ்வளோ டீட்டெயிலா சொன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் சஜெஸ்ட் பண்றது, நீ உன் சேனல்ல வந்துட்டு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜர்னில வீடியோஸ் போடுற, அது ரீச் ஆகாது அப்படி இப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட் இந்த சேனல் என்னன்னா, எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். அத மக்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நெறைய பேருக்கு கன்வே பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுதான் சேனலோட மோட்டோ தவிர, சேனல்ல வந்துட்டு இத தான் பண்ணணும், இந்த ரூல்ஸ் இருக்கு, இந்த மாரிலாம் போனா உனக்கு எப்படி சொல்றது, நெறைய ரீச் ஆகும் அப்படின்னு அந்த மாரி எந்த கான்செப்ட்லயும் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் பார்த்தாலும் அந்த 10 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் இந்த சேனல் வந்துட்டு ரன் பண்றது. சரிங்களா? ஸோ கேட்டகரிஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டு, செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ். எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப பெரிய பாலிடிக்ஸ் நாலேட்ஜ் ஜீனியஸ்லாம் இல்ல. பட் ஓரளவுக்கு தெரியும். ஸோ பாலிடிக்ஸும் ரொம்ப இன்டெப்த்தாலாம் எதுவுமே இவங்க பண்றது எப்பவுமே என்னோட சேனல்ல எதுவுமே இவங்க பண்ணது கரெக்ட்டு, தப்பு அப்படிலாம் இருக்காது. என்ன நடந்ததோ அத உங்ககிட்ட சொல்லுவேன். கரெக்ட்டு, தப்புன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அத நான் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவ எனக்கு இது கரெக்ட்டுன்னு பதுன்னு சொல்லி நான் சேனல்ல அது பேச முடியாது. இது நடந்ததுங்க, இந்த இஷ்யூ நடந்தது. அது கரெக்ட்டா, தப்பான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ பாலிடிக்ஸ பொறுத்தவரைக்கும் நான் அப்படி தான் சேனல்ல வீடியோ போடுவேன். ஸோ கிரிக்கெட் பத்தி சொன்னேன், அப்புறம் பாலிடிக்ஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக்ஸ், இப்போ எதனா இஷ்யூ போயிட்டுருக்கு, எதனா ட்ரெண்டிங்ஸு அந்த மாரி விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு நான் எதனா நியூ திங்ஸ் வாங்குறேன்னா, அதோட அன்பாக்சிங் இருக்கும். அப்புறம் அந்த பொருளோட டீட்டெயில் வீடியோ எதனா இருக்கும். நான் எதுவும் பெருசா வாங்க மாட்டேன் ஆக்சுவலா. ஸோ அதனால தான் வந்துட்டு அப்படி சொன்னேன். உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஓவராலா வந்துட்டு ஒரு மிக்ஸிங்கான சேனல். என்னடா ஒரு கேட்டகரிஸே இல்லாம, சேனல் வந்துட்டு நெறைய சம்மந்தம் வீடியோஸ் இருக்கிற மாரி உங்களுக்கு தோணும். பட் நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு நார்மல் பெர்சனா என்ன மாரி ஒரு நார்மல் பெர்சனா வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகும். திடீர்னு மேட்ச்சு, திடீர்னு சாம்பியன்ஸ் ட்ராஃபி, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருதுன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் அத பத்தி நார்மலா அதுக்கு வந்துட்டு ஒரு கிரிக்கெட் சேனல் தான் போய் பார்க்கணும் இல்ல. ஒரு நார்மல் சேனல்லயே அதுக்கான வீடியோ போட்டா, அது எல்லாரும் பார்ப்பீங்க தானே. நான் வந்து வீடியோனா உட்காந்து ஃபுல் அனலைசிஸ் பண்ணி பிட்ச் ரிப்போர்ட் அதெல்லாம் எதுவும் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் ஸ்குவாட் அப்டேட், இன்ஜுரி அப்டேட் அத மட்டும் சொல்லப் போறேன். அது போதும்ல நம்ம சேனலுக்கு. அந்த மாரி ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பார்க்குறோம், ஓகே நம்ம என்ன ஒரு புது பொருள் வாங்குறோம், அத பத்தின ஒரு இது. அது தேவைன்னா அத நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஓகே டிவி ரிவ்யூ போட்டுருக்காங்க. ஓகே இந்த இது அப்படின்னு பார்க்க போறீங்க. அது தவிர கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும்
நாட்டு நடப்புன்னு சொல்லுவாங்களா, ஸோ அது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அத பத்தி பேசுறது, அப்புறம் எதனா ஒரு ஹிஸ்ட்ரியோ, இல்ல ஏதாவது ஒரு புது விதமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லோன் வாங்கி தான் வீடு வாங்கினேன். ஸோ அந்த லோன பத்தி லோன் ப்ராசஸ் என்ன? நான் எதெல்லாம் கடந்து நான் எந்த ஒரு பாதையெல்லாம் கடந்து வரனோ, அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அது வந்து நெறைய பேருக்கு அவங்களுக்கு யூஸ் ஆனா அவங்க எடுத்துப்பாங்க. இல்லாட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா ஓகே பார்த்துட்டு போவாங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலோட வந்து ஒரு எப்படி சொல்றது? என்ன மாரியான வீடியோஸ் வரும் அப்படின்றதுக்கான ஒரு உங்களுக்கு ஒரு ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ. இந்த சேனல்ல என்ன மாரியான வீடியோஸ் வரும் அப்படின்றது. ஸோ இதுதான் நான் பேசணும்னு நெனைச்சேன் இன்னைக்கு சேனல்ல. என்ன மாரியான வீடியோஸ் வரும், என்ன ஏதுன்னு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்திருக்கும். சேனல்ல என்ன மாரியான வீடியோஸ் வரும், என்ன ஏதுன்னு. சரிங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வீடியோல லைக் பண்ணவோ, இத வந்து ஃபார்வர்ட் பண்ணவோ, யாருக்கும் ஷேர் பண்ணவோ ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இத நான் வந்து சேனலோட அந்த பின் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி இந்த வீடியோவ பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் புதுசா வரவங்க, இல்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க இந்த சேனல்ல என்ன மாரி வீடியோஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகே. உங்கள அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல வந்து பார்க்குறேன். பாய்.